வணக்கம் மக்களே, நம்ம வேங்கடமங்கலத்தில் தான் ஒரு இடத்த ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இதுக்கு அடுத்தது தான், இது முடிஞ்ச இடத்துலையே இருக்குது. இது வந்து வண்டலூர் கேளப்பாக்கம் ரோட்லேருந்து கண்டிகை ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுக்கணுங்க. வேங்கடமங்கலங்கிறது தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம். இது எல்லாமே அப்ரூவ்டு இடம். சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுங்க. இதெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு வரக்கூடிய ஏரியா. ரோடு எல்லாமே இங்கே அகலமாக தான் இருக்குது. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. உள்ளுக்குள்ளேயே வீடுங்கள்லாம் இருக்குது. குடி இருக்கிறாங்க ஆளுங்கள்லாம். இந்த காம்பவுண்டு முடிகிற இடத்துல தான் இடம் இருக்குது. மொத்தம் ஒரு 28.25 சென்ட் இடம். இந்த பாருங்க, இந்த மரம் இருக்கு இல்லையா, இதுதான் இடம். கல் போட்டிருக்கு பாருங்க, அதுதான் ஃப்ரண்டேஜ். இதுதான் இடம். இது வந்து ஒரு 33 அடி ரோடில் இருக்குது. அந்த பனைமரத்துக்கு பக்கத்தில் ஒரு கல் இருக்குது. அந்த கிணறுக்கிட்ட ஒரு கல் இருக்குது. இதுதான் ஃப்ரண்டேஜ். மொத்தம் 50 அடி வருது. நான் ரவுண்டாக சொல்கிறேன், கொஞ்சம் சொச்சம் வரும். இந்த காம்பவுண்டுக்கு அப்புறம் ஒரு 4 அடி பாதை மாதிரி உள்ளே போகுது பின்னாடி இருக்கக்கூடிய இடங்களுக்கு. அந்த பக்கம் அந்த பின்னாடி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது முடிகிற இடம் வரைக்கும் இருக்குது இடம். இந்த பாக்ஸ் மட்டும் வராது, அதாவது இந்த கிணறு மட்டும் வராது நம்ம இடத்துல. இந்த கல்லுலேருந்து இந்த கிணறு தாண்டி ஒரு கல் கொஞ்சம் தூரம் கழித்து வரும். அது வரைக்கும் வராது ஒரு பாக்ஸு. இது ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த கல்லுக்கு நேராக ஒரு கல் இருக்குது. இந்த பாக்ஸ் மட்டும் வராது. முன்னாடி வந்து 50 அடி, பின்னாடி 65 அடி, ரைட் சைடு 160 அடி நீளம், லெஃப்ட் சைடு 190 அடி. இந்த கிணறு வராததுனால ஒரு 30 அடி குறையுது. அதாவது மெயின் ரோடை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது 33 அடி ரோடில் போயிட்டுருக்குறோம். இது வந்து ஒரு கிராம நத்தங்க. நம்ம பார்த்த இடங்கிறது ஒரு கிராம நத்தம். டிடிசிபி அப்ரூவ்டு கிடையாது. டிடிசிபி அப்ரூவ்டும் கொடுக்க மாட்டாங்க. சுற்றி இருக்கக்கூடிய இந்த இடங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டு தான். அதுக்கு கொடுக்க மாட்டாங்க கிராம நத்தத்துக்கு. மற்றபடி லேஅவுட்டு போடுறவங்களுக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகாது. ஏன்னா லோன் போக முடியாது. லோக்கலில் பஞ்சாயத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இது வந்து கம்ப்யூட்டர் பட்டாதாங்க. மற்றபடி புறம்போக்கு இடம்லாம் கிடையாது. வீடு கட்டிக்கலாம், ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கலாம். 2-3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி அப்படி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கலாம். அல்லது வீட்டோடு சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணிக்கலாம். ஏதாவது பிஸ்னஸ், ஏதாவது சின்னதாக ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். அல்லது நல்லா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிட்டு சுற்றி நல்லா தோட்டம் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். அப்படி பிளான் பண்ணுறவங்களுக்கு உகந்த இடம். ப்ரைஸ் இதுதாங்க மெயின் ரோடு, வேங்கடமங்கலம் மெயின் ரோடு. லெஃப்ட் சைடு அப்படியே இதுக்கு பின்னாடி போயிட்டோம்னாக்கா அப்படியே மப்பேடு அகரம் போயிடலாம். கிரைஸ்ட் ஸ்கூலு எல்லாம் வரும். இப்போ நம்ம நேராக வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு நோக்கி போயிட்டுருக்குறோம். அதாவது கண்டிகையிலேருந்து வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடில் வந்தோம்னாக்கா கண்டிகை ஜங்ஷன் வரும். அங்கேருந்து லெஃப்டில் ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம்னாக்கா இந்த இடத்த பிடிச்சிடலாம். உள்ளுக்குள்ளே இந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்து ஒரு 800 மீட்டர் இருக்கும். அதிகபட்சம் போனால் 1 கிலோமீட்டர் உள்ளே தான். இதோடைய ப்ரைஸு 1,66,00,000ங்க. இது வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. கிராம நத்தம், கம்ப்யூட்டர் பட்டா இருக்குது. மற்றபடி இங்கே ப்ரைஸ் எல்லாம் டிடிசிபி அப்ரூவ்டு இடங்கள் எல்லாமே 2700, 800ன்னு போயிட்டுருக்குங்க. இதுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு கிடைக்காது. இந்த வேங்கடமங்கலம் பெருமாள் கோயிலேருந்து அதிகபட்சம் ஒரு 400-500 மீட்டர் தான் வரும். அங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். நேராக பெருமாள் கோயில் தான் இது. இந்த லெஃப்ட் சைடு வருது பாருங்கள், இதுதான் வேங்கடமங்கலம் பெருமாள் கோயில். இது ரொம்ப ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்குங்க இது. இந்த ஏரியாலாம் இப்போ நல்லா வளர்ந்துட்டு வரக்கூடிய ஏரியாங்க. அதனால் அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வச்சு இது எல்லாமே வளர்ந்துட்டு வருது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தான். அதை வச்சு தான் இந்த ஏரியா எல்லாமே நல்லா டெவலப் ஆகிடுச்சு. அதனால் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸு 1,66,00,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கும். இது வந்து ஒரு கிராம நத்தம், கம்ப்யூட்டர் பட்டா இருக்குது. டிடிசிபி அப்ரூவ்டு வாங்க முடியாது. லேஅவுட்டு போடுறவங்களுக்கு சூட் ஆகாது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.